படம் முடிகிற வரைக்கும் பதட்டத்திலே வச்சுருந்துருக்காங்க இந்த படத்தோட குழுவினர் அனைவருமே. உண்மையிலே இன்னமும் அந்த பதட்டம் வந்து அடங்கலை எனக்கு. அந்த அளவுக்கு இந்த படத்தோட இயக்குனர் மாறன் அவர்கள் வந்து இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. இதில் நடித்த ஒவ்வொரு நடிகர்களுமே அவங்க கதாபாத்திரத்தை அவ்வளோ பொருத்தமாக கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ட்விஸ்ட்டுன்னா ட்விஸ்ட்டு, அப்படி ஒரு ட்விஸ்ட்டு எதையுமே எந்த நிமிஷமும் நம்ம வந்து யூகிக்க முடியாத அளவுக்கு அற்புதமான காட்சிகளை அமைச்சிருக்காங்க. இதில் நடித்த ஸ்ரீகாந்த் சார், அவங்களோட பேர ஹீரோயின் ஜி பிரகாஷ்குமார் சார், அவங்க பேர் எல்லாருமே அவங்கவுங்க பாட்டை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபுல் பேக்கடாக ஒரு நிமிஷம் கூட ஒரு நொடி கூட அப்படி ஸ்க்ரீனை விட்டு விலகாத அளவுக்கு ஒரு படத்தை பார்க்க முடியும்னா இந்த படத்தை பார்க்கணும். ஒவ்வொருத்தரும் இந்த படத்தை பார்க்க வரணும். இந்த சஸ்பென்ஸ் த்ரில்லரை பார்த்து என்ஜாய் பண்ண நான் கேட்டுக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் டு த என்டையர் டீம் பிளாக்மெயில். தேங்க்யூ. அதாவது கதையில் வந்து ட்விஸ்ட் இருக்கலாம், இந்த படத்தில் வந்து ட்விஸ்ட்டில் தான் கதையாக இருக்குது. அத்தனை ட்விஸ்ட்டு. அடுத்தது என்ன நடக்க போகுதுங்கிறது வந்து யாரையுமே யூகிக்க முடியாத அளவுக்கு மாற்றிக்கிட்டே இருக்காங்க. படத்துடைய அந்த ஒரு ஃப்ளோ வந்து அப்படியே மாறிக்கிட்டே இருக்குது, கணிக்க முடியாததாக இருக்குது. இந்த மாதிரி படங்கள் ஒரு 2 hours அண்ட் so many minutes ஆடியன்ஸை நல்லா என்கேஜ் பண்ணக்கூடிய படங்கள் ரேராக தான் வரும். இது அந்த மாதிரி ஒரு படம். அதனால் எல்லோரும் தியேட்டரில் வந்து பாருங்கள், ரசிக்கும்படியாக இருக்குது. கங்க்ராட்ஸ் டு எவ்ரிபடி ஹூ ஹவ் ஒர்க்ட் இன் திஸ் மூவி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பிளாக்மெயில் ப்ரிவ்யூ ஷோவில் இருக்கும். இப்போ தான் படம் பார்த்து முடிச்சோம். படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட் இருக்குது. கிளைமேக்ஸ் உங்களால் கெஸ் பண்ணவே முடியும். ஜிவி சார் வந்து ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. என் ஃப்ரெண்ட் தேஜு அஸ்வினி இங்கே இருக்காங்க. வாங்க மேடம். கம்மியாக வந்திருக்காங்க, ஆனால் பின்னிட்டாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்க பார்க்குற ஸ்க்ரீனில். ஸோ ஹாப்பி டு see her. You've done a fantastic job. அண்ட் உங்களை வந்து நிறைய பார்க்கணும் மூவிஸில். ப்ளீஸ் டோன்ட் மேக் us wait so long to watch you again on screen. படம் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட் இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸ் உங்களால் கெஸ் பண்ணவே முடியல. ஆல் தி பெஸ்ட் டு தி டீம். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். பிளாக்மெயில் இப்போ தான் ஷோ முடிச்சுட்டு வந்திருக்கோம். பிளாக்மெயில்னு சொன்னாலே நமக்குள்ளே ஒரு பதட்டம் ஏற்பட்டுரும். அது மாதிரி இந்த படம் ஆரம்பத்தில் இருந்தே முடிகிற வரைக்கும் அந்த ஒரு சின்ன பதட்டம் இருந்துகிட்டே இருக்குது. முக்கியமாக சொல்ல போனால் அந்த இன்டர் பிளாக் பாயிண்ட்லாம் வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுது. படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், போன விதமாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், முக்கியமாக இது எல்லாமே ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. முக்கியமாக மாறன் சாருக்கு 20,000 கண்களுக்கு பிறகு இந்த ஒரு படம் வந்து ஒரு பெரிய அளவில் பேசப்படும்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம். பிளாக்மெயில் படம் பார்த்துட்டு வரேன். பிளாக்மெயில்னால் என்னன்றது எல்லாத்தையும் சின்ன வயசுலேருந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நீ ஏதாவது பண்ணணுன்னா பிளாக்மெயில் பண்ணுறியான்னு கேட்டிருக்கோம். அது விளையாட்டுத்தனமாகவும் இருக்கும், ஒரு சில நேரங்களில் வந்து சீரியஸாகவும் இருக்கும். பட் ஆக்சுவலாக நான் பார்த்த வரைக்கும் வந்து பிளாக்மெயில்ன்றது சீரியஸாக இல்லாமல் விளையாட்டுத்தனமாக தான் பார்த்துருக்கேன். பட் வெரி ஃபர்ஸ்ட் டைம் பிளாக்மெயில் இப்படிலாம் பண்ண முடியுமா அப்படின்றது இந்த படம் மூலமாக பார்த்தேன். ஒரு குழந்தையை பறிகொடுத்த பரிதவிப்பு, அப்பா அம்மா கிட்ட இருந்தும் ஒரு வாழ்க்கையை தொலைச்ச ஒரு கதாநாயகன் அதை தேடி ஓடுறது, ப்ளஸ் அதில் வரக்கூடிய வாழ்க்கை சூழ்நிலையை ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார் மாறன் சார். டைரக்டர் மாறன் அவர்களுக்கு நான் வந்து ஒரு பெரிய ஃபேன். அவரோட 20,000 கண்கள் படமே வந்து நெயில் பைட்டிங் மூமெண்ட்டாக தான் இருக்கும் ஃப்ரம் த ஃபஸ்ட்டு சீன்லேருந்து. ஸோ இந்த படமும் அப்படி தான் இருக்குது. டெஃபினட்டாக நீங்கள் தேட்டரில் வந்து பார்க்குறதுக்கு ஒர்த்ஃபுல்லான ஃபிலிம். அண்ட் ஜிவி பிரகாஷ் இஸ் ஆல்வேஸ் ஹேவிங் எ பெஞ்ச் மார்க். ஒவ்வொரு படங்களும் வந்து ரொம்ப சூஸ் பண்ணி அவர் பண்ணிகிட்ருக்காரு. அதில் இதுவுமே வந்து ஒரு மைல் ஸ்டோனாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அது என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூக்கு வந்து என்னோடய வாழ்த்துக்கள். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க சில பேர் வந்திருக்காங்க இன்றைக்கி ப்ரீமியர் பார்க்குறதுக்கு. எல்லாருக்கிட்டுமே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. ஹோப்ஃபுல்லி இது நல்லா போகும். அண்ட் இது எனக்கு எனக்கு ஆக்சுவலி டெபியூ படம் மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு என் படம் வந்திருக்கு. ஸோ எனக்கு திருப்பி ஒரு டெபியூ படம் மாதிரி. அண்ட் நீங்கள் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். வந்த எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. உங்களோட சப்போர்ட் தான், உங்களோட கான்ஸ்டன்ட் சப்போர்ட் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த படம் வரதுக்கான வாய்ப்பு கொடுக்க போகுது. தேங்க்யூ ஸோ மச். சத்தம் ஓகே மேம். ரெஸ்பான்ஸ் இருக்குது. இதே ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ்கிட்டையும் வரும்னு நம்புகிறேன். நான் நிச்சயமாக இந்த திரைக்கதையும் இந்த படமும் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு ஒரு
இந்த படத்தை ஜெயிக்க வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறோம். இந்த படத்தோட க்ரூ இருக்காங்க. சரி வாங்க. ஐயா வாங்க 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 ஐயா முடிச்சது ஐயா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே சம்பத்தை நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். டேரக்டருக்கு கேட்டுக்கிட்டே இருந்தேன். அதனால் ஓகே அண்ணா வாங்க அண்ணா எல்லாரையும் தனித்தனியாக கொடுக்குறோம் வாங்கண்ணே. நீங்கள் பேசுங்க. நீங்கள் வாங்க. நான் பேசுகிறேன் நாங்கள் பேசிட்டோம், நீங்கள் தான் பேசுகிறோம். ஓகே ஓகே. ஸோ இது என்ன பேசுகிறது தெரியல. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட் ஹாஃப் போனதே தெரியல, செகண்ட் ஹாஃபும் ரொம்ப ஸ்பீடாக போச்சு, கடகடன்னு போச்சு. எனக்கு அந்த அந்த அம்மா சாங் இருக்குல்ல, அது எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பயங்கரமாக டச் ஆயிடுச்சு. அந்த குழந்தை சாங்கு எனக்கே அறியாமல் மேபி அது தெரியல, அது ஒரு தகப்பனாக இருக்கும்போது அது ஃபீலிங் டச் ஆகும் போல ரொம்ப டச் ஆச்சு. அண்ட் குழந்தை கையில் கிடைச்சா போதுண்டான்ற அளவுக்கு நானே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றியாக நான் என்ன பார்க்குறேன்னா, நானும் ஃபோன் எடுத்து நோண்டலை, நான் பார்த்த நிறைய பேரும் ஃபோன் எடுக்கல. யாருமே படம் முடிகிற வரைக்கும் எல்லாருமே ஃபுல்லாக ஸ்க்ரீன் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ படம் எங்கள் எல்லாருக்கும் நல்லா ஒர்க் ஆச்சு. நீங்கள் தேட்டர்ஸில் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். முடிச்சிட்டேன் சார். ஹாய், என் பேர் கோகுல் வினோத். இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர். தேட்டரில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சத்தமாக பேசணுமா? படத்தை தேட்டரில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. படத்தை வந்து நல்லா வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மக்களும் நாளைக்கு செப்டம்பர் 12 வந்து படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் வந்து படத்தை வந்து தேட்டரில் போய் படத்தை பார்த்து எங்களை வந்து என்கரேஜ் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை வந்து ரொம்ப படாத பாடு இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் இந்த படத்தை கொண்டு வந்து மக்கள்கிட்ட சேர்க்குறோம். எங்களுக்கு மக்களோட ஆதரவை வந்து பெரு ஆதரவை கொடுத்து இந்த படத்தை வெற்றி பெற செய்கிற மாதிரி உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.